ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களோட அந்தரங்க உறுப்புகளில் ஜெனிட்டல் பார்ட்டில் நார்மலாக வர்ற இன்ஃபெக்ஷன் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட்னால வர்ற இன்ஃபெக்ஷன் இது ரெண்டையும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் இருக்காங்கன்னா யூரின் போகிறதா இருக்கட்டும், அதே நேரம் செமன் வெளியில் வர்றதா இருக்கட்டும், நைட்டு தூங்கும்போது நமக்கு அந்த செமன் கொஞ்சம் ஊஸாகி வெட் ட்ரீம்ஸ் இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஆணுறுப்போட ஹெட்டில் கிளான்ஸ் பென்னிஸில் இருக்கிறனால ஸ்கின் கவர் பண்ணியிருக்கிறனால நமக்கு எப்போ வேணாலும் ஆணுறுப்பில் அதே மாதிரி பெண்களுக்கு பெண்ணுறுப்பில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே இது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால் நமக்கு வர்ற சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அந்த ஆணுறுப்போட யூரின் போகிற ஹோல் பெனைல் யுரேத்ரான்னு சொல்லுவோம். அந்த யுரேத்ராவில் நமக்கு பஸ் வர்றதோ இல்லை அந்த கிளான்ஸ் பென்னிஸில் நான் ஹீலிங் ரவுண்ட் ஷேப்டு அல்சர் ஒரு புண் வர்றதோ, பெண் உறுப்புலையும் பார்த்திங்கன்னா வஜைனால் இன்னர் சைடில் பார்த்திங்கன்னா அந்த அல்சர்ஸ் வர்றது, அதே மாதிரி அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி இன்ஃப்ளேம் ஆகி அந்த இடத்துல பெயின் வர்றது, ஏதாவது புருளன் டிஸ்சார்ஜ் மாதிரி வர்றது, இதெல்லாம் தான் செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட். ஹஸ்பண்டை தவிர இல்லை நமக்கு தெரியாத ஒருத்தர் கூடவோ நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ்போசர் இருந்ததுன்னா அப்போது நாம் இந்த செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டடை பற்றி நம்ம திங்க் பண்ணி அது மேலே கேர் பண்ணி அதுக்கான அடுத்த ஸ்டெப் கன்சல்டேஷன் ஸ்க்ரீனிங் இதுக்கெல்லாம் நம்ம போகணும்.